நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஷா பரகன் பேசுறேன். இன்னைக்கு டைம் கரெக்ஷன். அதாவது உங்களுடைய பிறந்த லக்னம், ஜென்ம லக்னம் சரியா, தவறா? அப்படின்ற கன்ஃப்யூஷன்ல நெறைய பேர் இருக்கிறீங்க. அன்றாடம் நெறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்க. சரி, என்னோட லக்னம் லக்ன சந்தியில விழுந்திருக்குது. நான் டிகிரி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 29 புள்ளி சம்திங் மேல விழுந்திருக்கு சார். இந்த லக்னம் வருமா? அந்த லக்னம் வருமான்னு கன்ஃப்யூஷன் வருது சார். நான் நெறைய ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, ஆளாளுக்கு ஒரு லக்னம் சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு லக்னம் சொல்றாங்க. அதுக்கு பக்கத்து லக்னத்த இன்னொரு ஜோதிடர் சொல்றாங்க. எது எங்களுக்கு சரியான லக்கணம் என்பது தெரியல சார். அப்படின்ற மாரி சில பேர் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. டைம் கரெக்ஷனை பொறுத்தவரையில என்னுடைய பதிவுகள் எக்கச்சக்கமான பதிவுகள் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். ஆஸ்ட்ரோ பரக்கன் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். டைம் கரெக்ஷன் கண்டுபிடிக்கணும், இல்ல நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கனாலும் என்னோட பதிவுகள் ஏராளமான பதிவுகள் என்பது வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க 2 லக்னம் சேஞ்ச் ஆகுறது சில பேர் சொல்லுவாங்க. சார் தொடர்பு கொண்டு பேசும்போது சொல்லுவாங்க. சார் சில ஜோசியர் சொல்றாங்க சார், இது போல 2 லக்னம் சேஞ்ச் ஆகுது அவங்கள்ட்ட கேட்கும்போது 2 லக்னமும் வரும்பா. எது வேணா உனக்கு எது சாதகமா இருக்கோ அது பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார். அதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை. உங்களுக்கு ஏதோ ஒரு லக்னம் தான் வரும். லக்ன சந்தில் விழுந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்னம் தான் என்பது வரும். 2 லக்னம் ஒருத்தவங்க ஒரே ஆள் 2 லக்னம் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. அது எந்த லக்னம் என்பதை நீங்க தான் சரி பண்ணி எடுத்துக்கணும். தகுந்த ஆலோசனை பெற்று அதுல ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய நபரை தொடர்பு கொண்டு பேசி எந்த லக்னம் வந்து கரெக்டா கரெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த நேரம் என்பது நிமிஷத்துமா யாரும் கொடுக்கறது இல்லை. முன்ன பின்ன வேரியேஷன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராசியில நடுவுல ஒரு 5 டிகிரி 20 டிகிரி இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டிகிரில இருந்து 27 டிகிரிக்குள்ள அந்த லக்ன புள்ளி விழுந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. முன்ன பின்ன 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேரியேஷன் ஆனாலும் அந்த ஜாதகம் மாற போறது இல்லை. ஆனா அந்த லக்ன சந்தில விழும்போது அந்த ஒரு நிமிஷம் 30 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா 2 லக்னம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்ப எந்த லக்னம் அவங்களுக்கு தெரியாதனால பலன்கள் மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் ஒரு பலன்கள் சொல்றாங்க சார், அந்த பலன் என் லைஃப்ல நடக்கவே மாட்டுது, டோட்டலா ஆப்போசிட்டா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு பேர் லக்னத்தை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சரியான ஒரு பலன்கள் நிகழக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும். அப்ப இந்த விஷயங்கள் மெயினா பாத்துக்கணும். ஏன்னா சில பேர்லாம் நீங்க யூடியூப்ல நீங்க வீடியோ போடும்போது பார்த்துருப்பீங்க. செலிபிரிட்டிக்கெல்லாம் ஜாதகத்தை போட்டுட்டு அந்த செலிபிரிட்டிக்கான விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அவங்க லைஃப்ல நடக்கலன்னா லக்னம் தவறா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லக்னத்துடைய முக்கியத்துவத்துக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப லக்னத்தை நீங்க சரி பண்ணி எடுத்துக்கணும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரகத்துடைய பலன்கள். லக்னம் தெரியலன்னா கோச்சார பலன்கள் வச்சு நீங்க பாத்துக்கலாம். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சொல்லுவாங்கல்ல, தினசரி கோள் பயிற்சிகள்லாம் இது எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி பண்றது. சந்திரன் மாறாது மேக்சிமம் 2 நாட்களுக்கு ஒரு ராசி சந்திரன் என்பது மாறாது. அப்ப சந்திரனை பேஸ் பண்ணி நீங்க பொது பலனை வேணா பாத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு தனிநபர் பலன்கள் பார்க்கணும், பலன்கள் துல்லியமா வேணும்னா உங்களுடைய துல்லியமான நேரம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சரிங்களா? இது லக்ன சந்திக்கான ஒரு பதிவு தான். பொதுவாகவே இந்த நேரம் சுத்தமா தெரியலனாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த டேட் ஆஃப் பர்த்ல கன்ஃபியூஷன் இருக்கு சார். நேரம் சரியா தெரிய மாட்டுது, விடிய காலம் பிறந்தன்றாங்க, இல்ல மதியம் பிறந்தன்றாங்க, இல்ல நேரமே சுத்தமா தெரியல, எங்க அம்மாவுக்கு ஞாபகம் கிடையாது, எங்க அம்மா அன்கான்சியஸா இருந்தாங்க, இல்ல எங்க அப்பா அம்மா இல்ல, இது போல எண்ணற்ற விஷயமா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இது ஸ்பெசிபிக்கா லக்ன சந்தில விழுந்திருக்கு, இந்த லக்னமா அந்த லக்னமா என்பது மாறுது, எந்த லக்னம் எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. இது போன்ற கன்ஃபியூஷன்ல கொஸ்டின் வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு பதிவு என்பது புரிஞ்சுங்க. இப்ப ஒரு பெண்மணி தான் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க பையனுக்காக தொடர்பு கொண்டு பேசுறாங்க, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக. அவங்க என்ன விவரங்கள் அவங்க பையனோட விவரங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த அவங்களோட பையன் 19ஆம் தேதி 8ஆம் மாசம் 2005 பிறந்திருக்கிறார். கொடுத்த நேரம் 11 மணி 24 நிமிஷம் PM போரூர்ல இந்த பையன் பிறந்திருக்கார். அந்த பெண் பையனுடைய அம்மா தான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. இந்த நேரத்தை வச்சு போடும்போது அவர் மேஷ லக்னம் என்பது விழுது. லக்ன புள்ளி நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 29 டிகிரி 47 மினிட் 26 செகண்ட். சரிங்களா? லக்னத்துல செவ்வாய். இந்த லக்னத்துல இருந்து மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி அப்படியே பாட்டுங்க. நான் போர்டு அந்த ஸ்டார்ட் போட்டுட்டேன். சரிங்களா சார்? ஆனா இந்த லக்னம் சரியா தவறான்றது தெரியல சார். சில பேர் இந்த லக்னம் என்பது சொல்றாங்க, சில பேர் ரிஷப லக்னம் என்பது சொல்றாங்க சார். எது சரியான லக்னம் என்பது தெரியல. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், ஒரு சரியான தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாங்க. நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். நான் எப்பயுமே இந்த டைம் கரெக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இதோட சாராம்சம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, கம்மிங் டைம் தான். அந்த பெண்மணியோட தொடர்பு கொண்டு பேசினாங்கல்ல, சரிங்களா? அந்த டைமுக்கு உண்டான கிரக நிலை அதான். அதாவது இங்க போட்டிருக்கேன் பாருங்க, கம்மிங் டைம். அந்த பெண்மணி என்ன தொடர்பு கொண்டு இருக்கும்போது 22ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026 தொடர்பு கொண்டு பேசினாங்க. தொடர்பு கொண்டு பேசினாங்கன்னா தொடர்பு கொண்டு பேசல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நேரம் கண்டுபிடிங்க சார், இது போல என் பையனுக்கு. அந்த டைம் பாத்தீங்கன்னா 12 மணி 11 நிமிஷம் 24 செகண்ட். 24 எக்ஸாக்டா போட்டுக்காதீங்க, ஏன்னா அந்த கம்மிங் டைம் மாற போறது இல்லை. 0 போய் போடாதீங்க, ஏன்னா முன்ன பின்ன செகண்ட்ஸ்ல வேரியேஷன் ஆகும். அக்யூரேட்டா போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அப்ப என்ன கிரகநிலை இருக்குன்னு பாருங்க. அதாவது டைம் கரெக்ஷன்ல சொல்லியிருக்கிறேன், சந்திரன் லக்னத்தோட தொடர்பு இருக்கும், அந்த பையனோட பொண்ணோட பிறந்த லக்னத்தோட தொடர்பு இருக்கும்.
இல்ல அந்த பெண்மணி தொடர்பு கொண்ட இல்ல யார் என்ன தொடர்பு கொண்டு பேசுறாங்களோ அப்ப இருக்கக்கூடிய லக்னம் அந்த பையனோ பொண்ணோ பிறந்திருக்கும் போது சந்திரனோட தொடர்பு இருக்கும். இதான் கான்செப்டே. அதெல்லாம் எண்ணற்ற பதிவு நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த தொடர்பு கொண்ட நேரத்தில் உண்டான சந்திரன் கிரக நிலை, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, உபநட்சத்திர அதிபதி, டபுள் எஸ் லாடு, ட்ரிபிள் எஸ் லாடு, சுக்கிரன் ராகு, ராகு சந்திரன் ராகு, இதான் தொடர்புகள் வந்து புரிஞ்சுங்க. இப்ப இந்த இடத்துல எந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு? சந்திரன் என்ற ராசி அதிபதி சுக்கிரன்றதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸா ராகு வந்து 3 இடத்துல வந்துருக்கு பாருங்க. நட்சத்திர அதிபதியாக, உபநட்சத்திர அதிபதியாக, உப 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 நட்சத்திர அதிபதியாக, ட்ரிபிள் எஸ் லாட ராகு தான் வந்திருக்கு. அப்ப ராகுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதே போல சந்திரனுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதான் கம்மிங் டைம் கொண்டான கிரக நிலை. சரிங்களா? இப்ப அந்த பெண்மணி என்ன கொடுத்துருக்காங்க? 11 மணி 24 நிமிஷம் பிஎம்னா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பையனுடைய லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா போட்டுருப்பாங்க. 11 மணி 24 நிமிஷம் பிஎம். நான் ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 11 மணி 25 நிமிஷம் பிஎம்மா நான் மாத்தி இருக்கிறேன். சரிங்களா? இது நான் கரெக்ஷன் பண்ணது. இது அந்த பெண்மணி அந்த பையனுடைய டைமா கொடுத்த டைம் 11 மணி 24 நிமிஷம் பிஎம்ன்றது. அந்த 11 மணி 24 நிமிஷம் பிஎம்னு போடும்போது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா லக்ன அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதி லக்ன புள்ளி வந்து நட்சத்திர அதிபதி சூரியன், உபநட்சத்திர அதிபதி ராகு, டபுள் எஸ் லாடு சனி, ட்ரிபிள் எஸ் லாடு சனி வந்துருச்சுங்களா? இது சனின்னு போட்டுங்க. சரி, ஓகே. இப்ப இந்த கான்செப்டை வச்சு பாருங்க. இது கூட கம்பேர் பண்ணுங்க. அப்படியே இங்க செவ்வாய் வந்திருக்குது. இங்க செவ்வாயோட ஆதிக்கம் ஏதாவது இருக்குதா? இல்ல. சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. அப்ப சுக்கிரன் தான் கண்டிப்பாக லக்ன அதிபதி வந்து சுக்கிரனாக தான் இருக்கணும். இப்ப மேஷ லக்னன்றதுனால செவ்வாய் போட்டுருக்காங்க. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ரிஷப லக்னமா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லக்னம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல கம்மிங் டைம்ல சுக்கிரன் தானே இருக்கு. சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இங்க செவ்வாயோட ஆதிக்கமே எங்கேயுமே இல்ல பாருங்க. அப்ப செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகளே என்பது இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா லக்ன இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. லக்ன அதிபதி சுக்கிரன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சுக்கிரன் வந்துருச்சு. அதே போல சூரியன் வந்து நட்சத்திர லக்ன புள்ளி வந்து நட்சத்திர அதிபதி சூரியன், ராகு சனி ராகு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ராகும் மாறிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல 2 இடத்துல சனி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு 11 மணி 24 நிமிஷம் போடும்போது. ஆனா இந்த இடத்துல சனியோட ஆதிக்கமே இந்த இடத்துல இல்ல. கம்மிங் டைம்ல ராகுவோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் வந்து மாத்தி போடும்போது 2 இடத்துல ராகு வந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல சுக்கிரன் வந்துருச்சு பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காக கம்மிங் டைமை கம்பேர் பண்ணும்போது லக்னாதிபதி சுக்கிரன் தான் வருன்றது ஊர்ஜனமா தெரிய வந்துருச்சு. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மேஷ லக்னம் வராது மேடம், ரிஷப லக்னம் தான் வரும். நான் கரெக்டா வந்து டைம் கரெக்ஷன் வந்து பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் பெரிய டாஸ்க். நான் சிம்பிளா சில விஷயங்கள் சொல்றேன். ஆல்ரெடி அவங்களோட கடந்த கால நிகழ்வுலாம் நான் கேட்டு வச்சுப்பேன். சரிங்களா? இவ்வளவு டைம் கரெக்ஷன் பண்ணி பார்த்து அந்த விஷயம்லாம் கரெக்டா பொருந்தி வருதான்றத அவங்களோட முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்ப சமீப காலகட்டத்தில் தான் இறந்தாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அந்த விஷயத்த பார்க்கும்போது கரெக்டா கொரிலேட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பொருந்தி வந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப குருதசை குரு புத்தி அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருதசை குரு புத்தி இந்த மேஷ லக்னம் போடும்போது குருன்றது பாக்கியாதிபதி, தந்தை காரகன். சரிங்களா? இந்த குரு இந்த ஸ்தானத்துக்கு 10வது வீட்டுல இருந்தது இருக்கு. அப்ப தந்தைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும் மேஷ லக்னம் பார்க்கும்போது. ஏன்னா தந்தை ஸ்தானமான இந்த தனுசு ராசியில இருந்து 10ஆம் இடம் என்பது இந்த குரு என்பது இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக அவங்க கணவர் கொடுத்திருக்கணும். இறப்புக்கே வழியே என்பது இல்லை. சரிங்களா? ஆனால் இந்த ரிஷப லக்னம் போடும்போது இந்த ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக குரு என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 9ஆம் பாவம் என்பது பித்ரு ஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த பாவத்தை உடைக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குருதசை இருக்கிறதுனால தந்தையின் இறப்பை கண்டிப்பாக இந்த குருதசை குரு புத்தி தான் ஏற்படுத்திருக்கும். சரிங்களா? அப்ப இது ரிஷப லக்னமா போடும்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தந்தை இறப்பு விஷயங்கள் பொருந்தி வருது. இன்னும் மற்ற விஷயங்கள் பையனுடைய கேரக்டர் முத கொண்டு எல்லா விஷயங்களும் பொருந்தி வருது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மேஷ லக்னம் போடும்போது ஒரு கேரக்டர், ரிஷப லக்னம் போடும்போது ஒரு கேரக்டர். ரிஷப் லக்னம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த தம்பியோட கேரக்டர் கேட்டிருந்தேன். தம்பி வந்து ரொம்ப சாதுவா இருப்பாரா, ஆனா சாது இருந்தால் காடு தாங்க சொல்லுவாங்க. அதுக்கு கோவப்பட்டா டக்குன்னு வந்து பெரிய அளவுல கோவப்படுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஆமா சார், நீங்க சொல்றதுதான் சரி. ஏன்னா இந்த இடத்துல மேஷ லக்னம் போது டக்குன்னு முன்கோபம் என்பது வரும். ரிஷப லக்னம் போடும்போதுதான் ஒரு காலை பார்க்கறதுக்கு சாதுவா தான் இருக்கும். ஆனா அதை வந்து ரொம்ப உசுப்பேத்திட்டீங்க, கோவப்படுத்திட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ரோஷமா அக்ரஸிவா மாத்துக்கான சுச்சுவேஷன் வந்துடும். அது போன்ற ஒரு தன்மைகள் தான் ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்ப இது போல பல விஷயங்கள் வந்து அந்த பையனுடைய லைஃப் இவெண்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுலதான் கரெக்டா பொருந்தி வருது. அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அப்ப கரெக்டா நான் எடுத்த டைம் கரெக்ஷன் செட் ஆகுது. அவங்க சொன்ன விஷயம் கரெக்டா பொருந்தி வருது. இப்படிதான் நம்ம லக்னத்தை சரி பண்ணி எடுத்துக்கணும். இது போல லக்ன சந்தியில இருக்கிறீங்க, பசங்க சின்ன சின்ன பசங்க வச்சிருக்கீங்க, இல்ல பசங்க படிக்கிற பசங்களா இருக்கிறாங்க,
முக்கியமான சூழலாம் என்பது இருக்கும், திருமணம் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு பொருத்தம் பார்க்க வேண்டியது இருக்கும், இல்ல பசங்களுக்கு வந்து முக்கியமான என்ன படி வைக்கலாம்னு சொல்லி தெரிய வேண்டியது இருக்கும். லக்ன சந்தியில இருக்கு. இதெல்லாம் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். நீங்க தவறான லக்கணத்தை வச்சு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு இந்த வாரத்துல இந்த கிரகம் இருக்கு, இந்த படிப்பு எடுக்க வச்சுட்டேன் சார், பின்னாடி நீங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? இது போல டவுட் இருக்கும் பட்சத்துல பக்காவா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துங்க, டைம் கரெக்ஷன் பண்ணீங்க என்று சொல்லிக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், டைம் கரெக்ஷன் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், வாஸ்து, நியூமராலஜி எது வேணாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிள் கொடுத்துருக்கோம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கண்ணன். நன்றி, வணக்கம்.